தயாரிப்பு உலகில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசம் சில நேரங்களில் ஒரு மிகச்சிறிய அளவீட்டில்தான் இருக்கிறது. ஒரு சிறிய தவறு கூட முழு தயாரிப்பையும் நிராகரிக்கச் செய்யலாம். நேர இழப்பு, பொருள் இழப்பு, கோடிக்கணக்கான நிதி இழப்பு என பல பெரிய பிரச்சனைகளுக்கு அது காரணமாகலாம். வணக்கம். இந்த காணொளியில் அளவீட்டு கருவிகளின் உலகத்தை சுவாரஸ்யமாக பார்க்கப் போகிறோம். அளவீட்டு கருவிகள் என்றால் என்ன? தொழிற்துறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் முக்கிய கருவிகள் எவை? அவை எந்த வேலைக்கு பயன்படுத்தப்படுகின்றன? மேலும் ஒவ்வொரு பணிக்கும் சரியான கருவியை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் அளவீட்டின் துல்லியம் ஏன் ஒவ்வொரு தரமான தயாரிப்பின் அடித்தளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஒரு தயாரிப்பின் தரத்தை உறுதி செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பவை அளவீட்டு கருவிகள். ஒரு பொருளின் நீளம், அகலம், உயரம், விட்டம், கோணம் மற்றும் பல்வேறு இயற்பியல் பண்புகளை மிக துல்லியமாக அளவிட இக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏன் இந்த அளவீட்டு கருவிகள் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒவ்வொரு தயாரிப்பும் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளுக்கு துல்லியமாக பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்வதற்காகத்தான். அதனால்தான் தரக்கட்டுப்பாட்டின் முதுகெலும்பாக இவை கருதப்படுகின்றன. ஆட்டோமொபைல், விமான உற்பத்தி, மின்னணு சாதனங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்ற உயர் துல்லியம் தேவைப்படும் துறைகளில் அளவீட்டு கருவிகள் தினமும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை தயாரிப்பில் ஏற்படும் குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தரத்தை உயர்த்தி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்த முக்கிய பங்காற்றுகின்றன. இப்போது தொழிற்துறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் முக்கியமான அளவீட்டு கருவிகளை பார்ப்போம். பொதுவான அளவீடுகளுக்காக ஸ்டீல் ரூல் மற்றும் மெஷரிங் டேப் போன்ற அடிப்படை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஆரம்ப நிலை அளவீடுகள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கு மிகவும் ஏற்றவை. ஆனால் மிக உயர்ந்த துல்லியம் தேவைப்படும் இடங்களில் வெர்னியர் காலிப்பர், மைக்ரோமீட்டர், ஹைட் கேஜ் மற்றும் டயல் இண்டிகேட்டர் போன்ற துல்லியமான அளவீட்டு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. சில கருவிகள் வெளிப்புற அளவுகளை அளவிடும். சில கருவிகள் உள்புற அளவுகளை சரிபார்க்கும். மற்ற சில கருவிகள் மிக சிறிய வேறுபாடுகளை கூட துல்லியமாக கண்டறியும். எனவே சரியான பணிக்கு சரியான அளவீட்டு கருவியை தேர்வு செய்வதுதான் துல்லியமான உற்பத்தியின் முதல் படி. இன்னும் அதிக துல்லியம் தேவைப்படும் பணிகளுக்கு சிறப்பு அளவீட்டு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, உள்புற விட்டத்தை மிக துல்லியமாக அளவிட போர் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. குறுகிய பள்ளங்கள் மற்றும் ஆழமான பகுதிகளின் அளவை சரிபார்க்க டெப்த் கேஜ் உதவுகிறது. இரண்டு பகுதிகளுக்கு இடையிலான மிகச் சிறிய இடைவெளியை அளவிட ஃபீலர் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் மற்ற அளவீட்டு கருவிகளின் துல்லியத்தை சரிபார்த்து அளவு திருத்தம் செய்ய ஸ்லிப் கேஜ் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய நவீன தொழிற்சாலைகளில் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர் மற்றும் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் போன்ற கருவிகள் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அளவுகளை வேகமாகவும் துல்லியமாகவும் மனித பிழைகளை குறைக்கும் வகையிலும் காட்டுகின்றன. உற்பத்தியில் தரத்தை நிர்ணயிப்பது இயந்திரங்கள் மட்டுமல்ல, சரியான அளவீட்டு கருவியும். சில அளவீடுகளுக்கு சாதாரண கருவிகள் போதாது. அப்போது பயன்படுத்தப்படுவது அதிநவீன அளவீட்டு கருவிகள். மேற்பரப்பின் தரத்தை அறிய சர்ஃபேஸ் ரஃப்னஸ் டெஸ்டர், வடிவம் மற்றும் அளவுகளை பெரிதாக்கி ஆய்வு செய்ய ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான முப்பரிமாண வடிவங்களை கூட மிக துல்லியமாக அளவிடும் திறன் கொண்டது கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். அதேபோல் பொருளின் தடிமனை அளவிட திக்னஸ் கேஜ், ஃபோல்ட்கள் சரியான விசையில் இருக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்ய டார்க் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு தனிப்பட்ட பணி உள்ளது. ஆனால் அவற்றின் ஒரே இலக்கு 100% துல்லியமான தரத்தை உறுதி செய்வதுதான். சோலார் மாட்யூல் உற்பத்தியில் தரத்தை உறுதி செய்ய பல்வேறு அளவீட்டு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, கண்ணாடியின் அளவுகளை சரிபார்க்க காலிப்பர், மாட்யூலின் நீளம் மற்றும் அகலத்தை அளவிட ஸ்டீல் ரூல், EVA மற்றும் பேக்ஷீட்டின் தடிமனை பரிசோதிக்க திக்னஸ் கேஜ் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் மின்சார மதிப்புகளை சோதிக்க மல்டிமீட்டர் மற்றும் வெப்பநிலையை துல்லியமாக கண்காணிக்க IR தெர்மோமீட்டர் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு சிறந்த சோலார் மாட்யூலின் தரம் உற்பத்தி இயந்திரங்களால் மட்டுமல்ல, சரியான அளவீட்டு கருவிகளின் துல்லியத்தாலும் தீர்மானிக்கப்படுகிறது. சரியான அளவீட்டு கருவியை தேர்வு செய்வதும் ஒரு முக்கியமான திறமையாகும். முதலில் உங்களுக்கு எவ்வளவு துல்லியம் தேவை என்பதை அறிய வேண்டும். அதன் பிறகு அளவிட வேண்டிய பரிமாணம், பொருளின் தன்மை, கருவியை பயன்படுத்தும் எளிமை மற்றும் அது முறையாக அளவு திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும். உதாரணமாக, சாதாரண நீள அளவீடுகளுக்கு ஸ்டீல் ரூல் போதுமானது. ஆனால் மிகச் சிறிய அளவுகளை அதிக துல்லியத்துடன் அளவிட வேண்டுமெனில் மைக்ரோமீட்டர் தான் சிறந்த தேர்வு. நினைவில் கொள்ளுங்கள், சரியான கருவியை சரியான பணிக்கு பயன்படுத்துவதுதான் துல்லியமான அளவீட்டின் முதல் விதி. ஒரு அளவீட்டு கருவியின் துல்லியத்தை நீண்ட காலம் பாதுகாக்க சரியான பராமரிப்பும் காலமுறை அளவு திருத்தமும் மிகவும் அவசியம். பயன்படுத்தாத நேரங்களில் கருவிகளை பாதுகாப்பான பெட்டியில் வைக்க வேண்டும். அவற்றை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்.
மேலும் பயன்படுத்தும் முன் கருவியின் பூஜ்ய மதிப்பு சரியாக உள்ளதா என்பதை கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். அளவு திருத்தம் சரியாக இல்லையெனில் அளவீடுகளும் தவறாகிவிடும். அதன் விளைவாக தயாரிப்புகள் நிராகரிக்கப்படலாம், வாடிக்கையாளர் புகார்கள் அதிகரிக்கலாம், நிறுவனத்தின் செலவுகளும் உயரலாம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நன்கு பராமரிக்கப்பட்ட அளவீட்டு கருவி தரமான உற்பத்திக்கான நம்பகமான துணை. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் அளவீட்டு கருவி எது? உங்கள் பதிலை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிருங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அளவு திருத்தம் மற்றும் மெஷர்மென்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் பற்றிய எங்கள் அடுத்த காணொளிகளையும் தவறாமல் பாருங்கள். இறுதியாக ஒரு முக்கியமான சிந்தனை: அளவிட முடியாததை மேம்படுத்தவும் முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை உங்கள் நண்பர்களுடனும் சக ஊழியர்களுடனும் பகிருங்கள். வீரா ஸ்கில் அகாடமி காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.